போறாங்க பார்க்கலாமா? கலாட்டா ஃபோக் கிரவுண்ட்ல அடுத்தது வந்து பாடுறதுக்கு யார் ரெடியா இருக்காங்க அப்படின்னா, ரெடியா இருந்தே ஆகணும், வர வழி இல்ல. புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் விக்னேஷ் அண்ட் யமுனா. யமுனா அண்ட் விக்னேஷ், இது வரைக்கும் ரெஸ்பெக்டிவ் ஸ்கோர்ஸ்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் 2 ரவுண்ட்ஸ் எது நீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 6 மார்க்ஸ் வாங்கினேன். செகண்ட் ரவுண்ட்ல 5. ஓகே, 11. 5 ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் 5, 10. சோ இப்போ இந்த பாட்டுல நீங்க எந்த அளவுக்கு கலாட்டா பண்றீங்களோ, எந்த அளவுக்கு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய மார்க்ஸ் மல்டிபிள் ஆகும். சரியா? இந்த ரவுண்ட் நீங்க தயவு செஞ்சு ஸ்கோரிங்காக சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எலிமினேஷன்ஸ்லாம் இருக்கு. சரியா? இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க ரெண்டு பேரும்? பேர் வச்சாலாம் வைக்காம போனோம். மைக்கேல் மதன காமராஜன் பிரில்லியன்ட் சாங் பாடி முடிங்க. ஆனா ஒண்ணு, நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் என்ஜாய் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும். ஓகே, குட் லக். பேரு வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம், அது குத்தால சொகவாசம். அட இப்போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம், அது குத்தால சொகவாசம். வெப்பத்தில் கோயில் வெப்பத்தில் ஏறலாம் ஏறலாம், ஆமன் குன்றத்தில் காதல் மன்றத்தில் சேரலாம் சேரலாம். கோடை வெப்பத்தில் கோவில் வெப்பத்தில் ஏறலாம் ஏறலாம், ஆமன் குன்றத்தில் காதல் மன்றத்தில் சேரலாம் சேரலாம். மந்தாரை செடியோரம் கொஞ்சம் மல்லாந்து நெடுநேரம் சந்தோஷம் பெறலாமா, அதில் சந்தேகம் வரலாமா? பந்த காலட்டு பட்டு பாயிட்டு வெள்ளத்தான் அள்ளத்தான் கிட்டத்தான் அப்பப்பப்பா. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சொகவாசம். அட எப்போதும் 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 தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். மொட்டுத்தான் வந்து தொட்டு தேன் தந்து கிட்டத்தான் ஒட்டத்தான் விட்டத்தான் அப்பப்பப்பா. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சொகவாசம். சொல்லத்தான் தோன்றினேன் அவதாரமா, காதல் மன்னனா நீயும் கண்ணனா நாளும் ஓர் அலங்காரமா. தோழி மெல்லதான் தேதி சொல்லத்தான் தோன்றினேன் அவதாரமா. கல்யாணம் முடிக்காது நம்ம கச்சேரி தொடங்காது, கல்லாலே அணை போட்டு நம்ம காவேரி அடங்காது. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம்,
அது குத்தால சுகவாசம். அட எப்போதும் 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 தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். மொட்டுத்தான் வந்து சொட்டு தேன் தந்து கிட்டத்தான் ஒட்டத்தான் கட்டத்தான் அப்பப்பா. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம். முப்போது இப்போது எப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். இந்த ரவுண்டு பேர் என்ன? கலாட்டா ஃபோக் டுவேட். நாங்க நேஷனல் ஆந்தம் ரவுண்டுன்னு சொன்னோமா? 2 பேரும் அப்படியே அட்டென்ஷன்லயே பாடுறீங்க. எனர்ஜி. சரி, அவங்கள கூட விடு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாம். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற நீ இந்த பாட்டு நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயா போய் சிடியில போட்டு கேட்டீங்கன்னா டான்ஸ் ஆடுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா. அப்புறம் ஏன் இப்ப நின்று பாடின? அவை அடக்கம். அப்படிலாம் இல்லையே. யூ மீன் த மரியாதை? மரியாதை பா, அவங்களே ஆடுங்கப்பா, மார்க் 2 மார்க் எக்ஸ்ட்ரா போடுறேன்றாங்க, அதையும் நீங்க பண்ண மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு சொல்லு. எனிவேஸ், நீங்க பாடினது எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம். பட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாட்டுலாம் ஏதாவது மேடையில் பண்ணணும், நீ என்ஜாய் பண்ணி பாடுற. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, மாணிக்க விநாயகம் அவர்களே. யமுனா விக்னேஷ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்னா, ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப ஏதோ ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த பிள்ளைங்க மாதிரி ரொம்ப அடக்க ஒடுக்கமா பயந்து பயந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இதா இருந்தீங்க, ரிசர்வ்டா இருந்தீங்க. பட் இந்த தடவை நான் ரொம்ப என்ஜாய்ட். ஈவன் அந்த யமுனா கூட டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இடுப்பெல்லாம் ஆட்டிட்டு பாடினா, நீ அப்படியே நிக்கிற. நீ என்ன 11th ஸ்டாண்டர்ட் தான் நிஜமா படிக்கிறியா? இல்ல நிஜமாவே 11th ஸ்டாண்டர்ட் தானா? இல்ல முதுகுல ஏதாவது மூங்கு கம்பி கம்பி கட்டி வச்சிருக்கீங்க? மரியாதை அப்படின்ட்டா சார். மரியாதை தான் காரணமா அது? சரி, எனிவே, ஆனா 2 பேரும் அந்த சாங்கை ரொம்ப என்ஜாய் பண்ணி அற்புதமா பாடினீங்க. முதல் 2 ரவுண்டை விட இந்த ரவுண்ட்ல பிரமாதமா. 2வது இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சாங். ஏன்னா அந்த காலப்பிரமாணமும் மெயின்டைன் பண்ணி ஆகணும், வார்த்தை லிரிக்ஸையும் தப்பா பாடாம பாத்துக்கணும், அதே சமயத்தில் அந்த பிரசன்டேஷன் வந்து கொஞ்சம் என்டர்டைனிங்கா இருக்கணும். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். ஓகே, உமா மேடம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்கெஸ்ட்ரா அவங்க எனர்ஜி அவங்க சப்ளை பண்ணனால தான் இவங்களால திருப்பி கொடுக்க முடியும். அவங்க சப்ளை பண்ண எனர்ஜில தான் நீங்க கொஞ்சம் யூ ஆர் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். உங்க 2 பேருக்குள்ள எனர்ஜி வாஸ் வெரி குட். நீங்க டான்ஸ் ஆடி நீங்க அந்த மாதிரி கவரை ட்ரை பண்ணலையானாலும் உங்களோட எனர்ஜி ஃப்ரம் யுவர் உங்க உடம்புல இருந்து வந்த எனர்ஜி இந்த பாட்டுக்கு ரொம்ப சூட்டபிளா இருந்தது. இவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணதால கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆச்சு. பட் இன்னும் கூட உங்களுக்கு தேர் இஸ் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். எஸ்பெஷலி யமுனா, இன்னும் கொஞ்சம் நீங்க ஹார்ஷா பாடுறதை கொஞ்சம் கம்மிப்படுத்திட்டு, சில இடத்துல டென்ட் சவுண்ட் ஹார்ஷ், எஸ்பெஷலி ஹையா போச்சு. லாஸ்ட் டைம் சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நல்லா இருந்ததுப்பா 2 பேரும். யுவர் எனர்ஜி வாஸ் வெரி குட். தேங்க்யூ. வெல் டன். சோ ஸ்கோர்ஸ் கேட்கலாமா? சொல்லிடலாமா? யமுனா 7 out of 10. 7 out of 10. வாவ், குட். விக்னேஷ் 7 out of 10. 7 out of 10. 2 பேரும் 7 மார்க் வேணும். ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப பாடி இப்பதான் ஏதோ சேஃப் ஜோனுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நான் என்ன சொல்ற, பாட்டும் போது நீங்க ஆட வேணாம், சும்மா ஆடணும்னு கூட அவசியம் கிடையாது. பிஜிஎம் போது எவ்வளவு ஜாலியா எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, நீ எவ்வளோக்கு எவ்வளோ இதை என்ஜாய் பண்றியோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதா உன்னால கொடுக்க முடியும்ன்றது தான் ஃபீல். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். தேங்க்யூ.